ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. நீங்கள் இறைவா உன்னுடைய அருளால் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது இரண்டு விஷயத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படின்னா அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்களாக இருப்பார். அவங்களிடத்துல ஈமான் இருக்காது. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமான் இருக்காது. இவங்க அல்லாஹுவை முற்றிலுமாக நேரடியாகவே அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள். இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா, பெரும் பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருப்பார்கள். பெரும் பாவங்களை அவர் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருப்பாரு, அல்லாஹ்வினுடைய தூதரை, அல்லாஹ்வினுடைய வேதங்களை எல்லாம் ஈமான் கொண்டிருப்பாரு, முஸ்லிமாக இருப்பாரு. ஆனா பெரும் பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருப்பார். அந்த பெரும் பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருப்பார். ஏதோ ஒரு நிலையில ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறார். அது பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, அது சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறிய பாவங்களுக்கு தௌபாவும் பெரும் பாவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்போ ஒரு பெரும் பாவம் ஒரு வருடத்துல நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெரும் பாவத்திற்கு உண்டான தௌபாவை, அந்த நிலையை, அந்த பரிகாரத்தை அவர் செஞ்சுட்டாருன்னு அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள்ல பெரும் பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர், அந்த பெரும் பாவத்தை சாதாரணமாக அவர் ஒருவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா இவரும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர் தான். அவர் முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தாலும் அவர் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்தி. இதுல சில பாவங்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தியே சொல்றார். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களிடத்திலையும் மற்றவர்களிடத்திலையும், முதல்ல நீங்களும் உங்களை சார்ந்தவர்களிடத்திலையும் நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டுவதற்காக வேண்டி உறுதியான சாட்சி கொண்டவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நியாயமான விஷயத்திற்கு சாட்சியாளராக இருக்கணும். பொய்யான விஷயத்திற்கு எந்த நிலையிலையுமே நீங்க சாட்சியாளராக இருக்கக்கூடாது. ஒரு பொய்யான விஷயத்தை அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அவர் நம்மள்ட்ட கேட்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, அவர் இரத்த உறவாக இருக்கட்டும் அல்லது சொந்த பந்த உறவாக இருக்கட்டும், அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஒரு பொய்யான விஷயத்திற்காக வேண்டி உங்களை அவர் சாட்சிக்கு அழைத்தால் நீங்க போகக்கூடாது. உண்மையான விஷயத்துக்கு தான் சாட்சிக்கு இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்தி. நீ முஃமின்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதியான சாட்சியாளராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொய்யான ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஒரு தவறான மனிதருக்கு ஒரு பொய்யான சாட்சியை போய் நாம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுவும் பாவங்களில் உள்ள ஒரு செயல். இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது பெரும் பாவத்துல உள்ளதாக மாறும். அப்போ யார் பெரும் பாவங்களை செய்கிறாரோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. நியாயமான முறையில நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். தனக்கு தேவையானவர் என்பதற்காக வேண்டி உண்மையை பொய்யோடு கலக்க வேண்டாம், பொய்யையும் உண்மையோடு கலக்க வேண்டாம். தன்னுடைய உறவினர் என்பதற்காக வேண்டி எந்த நிலையிலும் பொய் சாட்சி சொல்வது மிகவும் பாவமாகும். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற பாவங்களை அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சாதாரணமாக கூட தன்னுடைய அடியார்கள் செய்துவிடக் கூடாது என்பதை இது போன்ற பாவங்களை அடையாளப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஃபரு கஸபு பிஆயாத்தினா. இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. என்னது? நியாயமான உண்மையான விஷயத்துக்கு நீங்கள் சாட்சி ஆயிருங்க,
நியாயமான விஷயத்துக்கு நீங்க அந்த சாட்சியில் நீங்க உறுதியா இருக்கணும், அதுல மாறிடக்கூடாது. உண்மையான விஷயத்துக்கு நீங்க சாட்சியா போனீங்கன்னா அதுல உறுதியா இருக்கணும், அதுல மாறிடவும் கூடாது. அதையும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வல்லதீன கஃபரு கதவு பிஆயாத்தினா, இது என்னுடைய வசனம், இது நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய வசனம். இது என்னுடைய இந்த வசனத்தை யாரு மறுக்கிறாங்களோ கல்லபோ பிஆயாத்தினா, நீங்க இந்த வசனத்தை நீங்க இந்த விஷயத்தை நீங்க மறுத்தீங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறானோ, அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அதை நீங்க மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா உலாயிகா சஹாபுல் ஜஹீம், அல்லாஹ் நேரடியாகவே சொல்லிதான் உலாயிகா சஹாபுல் ஜஹீம், அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்லி. யார் நம்முடைய வசனங்களை மறுக்கிறாரோ அவர் தங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல எவ்வளவு கவனமாக நம்ம இருக்கும்படி சொன்னாங்களோ, அதே போன்று அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவதிலும் நமக்கு ரொம்ப அதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு தங்களுடைய ஹதீஸின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில எந்த விதமான ஒரு இடைவெளியும் இருக்கக்கூடாது, நான் அல்லாஹ்வோடு தொடர்புல இருக்கணும், அல்லாஹ் என்னோட தொடர்புல இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யட்டும் என்பதாக வந்து கேட்கிறார். இந்த கேள்வியை மிகப்பெரிய சபையில் அமர்ந்து அவர் கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லாம வேற பேச்சு பேசிட்டு இருக்காங்க. மீண்டும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பெருமானாரினுடைய வலது பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டார். வலது பக்கத்துல வந்து உட்கார்ந்து இதே கேள்விய அவங்க காதுல உழுகலையோ என்னமோ நினைச்சுக்கிட்டு நேர்ல உட்கார்ந்து கேட்கிறாரு, பதில் கொடுக்கல. வலது புறத்துல வந்து உட்கார்ந்து கேட்கிறார், இதே கேள்வியை கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லல. மீண்டும் இடதுபுறத்துல வந்து உட்கார்ந்து இதே கேள்வி இன்னும் சப்தமிட்டு கேட்கிறார். இன்னும் சப்தமிட்டு கேட்ட உடனே மூன்றாவது முறையாக அந்த கேள்வியை கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல சொன்னாங்க, தோழரே, அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் இடையில எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையை பேசுங்கள், நற்குணத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையை பேசக்கூடியவர் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தோழரே, நீங்கள் உண்மையை பேசுங்கள், நற்குணத்தோடு இருந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு குணம், இந்த ரெண்டு தன்மை ஒரு அடியான்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய உதவி அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வினுடைய தொடர்புல அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லாஹ் அவரோடு தொடர்புல இருக்கிறார், இவர் அல்லாஹோடு தொடர்புல இருக்கிறார். அப்போ உண்மையும் நியாயமும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய மிக முக்கியமான விஷயமாக தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரெண்டையுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட அவங்க தவறதில்லை, ஒரு இடத்துல கூட அவங்க பொய் பேசினதில்லை என்பதாக நாம் வரலாறு பார்க்கிறோம். வாழ்ந்த எல்லா காலத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொய் சொன்னதே இல்லை, பொய் சொல்லுவதற்கு அனுமதியும் கொடுத்ததில்லை. நீங்க விளையாட்டுக்கு கூட என்ன செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க என்பதாக சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு கூட நீங்க பொய் சொல்லக்கூடாது, யதார்த்தத்திற்கு கூட நீங்க என்ன செய்யாதீங்க, பொய் பேசாதீங்க. பொய் என்கின்ற அந்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக சைத்தான் பெரும் கொண்ட பாவத்தை என்ன செய்வான், நிகழ்வதற்கு அதை ஒரு காரணமாக ஆக்கி விடுவான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை காட்டுறாங்க. அதே போன்று நற்குணம், தனிப்பட்ட மனித ஒழுக்கம், தனிப்பட்ட மனித ஒழுக்கத்தையும் அதுதான் நற்குணம். நம்முடைய எல்லா விதமான செயல்களிலும் ஒரு நற்குணம் இருக்கணும். பேசினாலோ நம்முடைய செயல்பாடுகளோ அல்லது நாம மற்றவர்களிடத்துல பழகக்கூடிய பழக்க வழக்கங்களோ, இது எல்லாத்திலையுமே நற்குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நற்குணம் உடையவரையும் அந்த உண்மையாளரையும் அல்லாஹ் ஒரு கைவிட மாட்டான். அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் குறை வைக்க மாட்டான், அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் அல்லாஹ் குறை வைக்க மாட்டான், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கச் செய்வான். அவர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர் கிடைக்கும். அவர்கிட்ட உண்மையும் நற்குணமும் இருந்துச்சுன்னு சொன்னா இத்தனை வகையான ஒரு பாதுகாப்பை உதவி அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்குறான். நற்குணமும் உண்மையும் இல்லாமல் பொய்யும் நயவஞ்சகமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்கதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. யாரிடத்துல பொய்யும் நயவஞ்சக தன்மையும் இருக்குதோ, பேசுறதெல்லாம் பொய்யா பேசுவாரு, நம்பியவர்களை ஏமாற்றுவார், இவர் தான் நயவஞ்சகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரெண்டு குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர். அவர் கலிமா சொன்னவராகவே இருந்தாலும்
அவர் என்ன செஞ்சிட்டாரு? அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்துல சேர்ந்துருவாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாளை இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.